12 வயதான பாலச்சந்திரன் என்ற ஒரு இளம் தளிரை உலகமெல்லாம் இப்படி ஒரு வீரனை கண்டதில்லை என்று போற்றத்தக்க தமிழீழ விடுதலைக்காகவே ஒரு மாபெரும் படையை தயாரித்து உலகத்தில் இதுவரை யாரும் கண்டும் கேட்காத வீரத்தை நிலைநாட்டிய மாவீரர் திலகம் பிரபாகரனுடைய இளைய மகனை, என்னுடைய அன்பு பிள்ளைகளே, என் பேரன் பேத்திகளே, இந்த உங்கள் முகத்திலே வைத்திருக்கக்கூடிய இந்த உருவத்தில் தான் அந்த பிள்ளை பக்கத்திலே அவருக்கு பாதுகாப்பாக இருந்த 5 விடுதலை புலி வீரர்களை கண்ணை கட்டி கையை கட்டி உடைகளை அவிழ்த்து அம்பலமாக்கி சுட்டுக் கொண்டார்கள். அந்த பிள்ளை கண் முன்னாலே எவ்வளவு பதட்டம் ஏற்பட்டிருக்கும். கண் முன்னால் 5 பேரை, அவருக்கு பாதுகாப்பாக இருந்த 5 பேரை சுட்டுக் கொண்டார்கள். அப்படி பார்க்கின்ற அந்த காட்சி இங்கே இருக்கிறது. எத்தனை நாள் பட்டினியோ அந்த பிள்ளை, ஒரு பிஸ்கட்டோ ஏதோ கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது கூட அவசரத்திலே வாயில் அள்ளி பிடிக்கவில்லை. மெதுவாக உதட்டருகிலே கொண்டு போவதை போல ஒரு காட்சி. அதற்கு பிறகு 2 அடி தூரத்துக்குள்ளாக இருந்து துப்பாக்கியால் சுட்டார்கள். ஒரு குண்டு மார்பில் பாய்ந்தது. அந்த பிள்ளை அப்படியே பின்னாலே விழுந்தார். மேலும் 4 குண்டுகள் பாய்ந்தன. 5 குண்டுகள் மார்பிலே பாய்ந்தன. உங்களை போல ஒரு பிள்ளை நீங்கள் இங்கே வருகிற பொழுது பத்திரமாக வர வேண்டும் என்று உங்கள் பெற்றோர், உங்கள் பள்ளி நிர்வாகிகள், உங்கள் தாய் தந்தையர் எவ்வளவு கவலையோடு இருக்கிறார்கள். வானத்திலே இருந்து குண்டு வீசுகிற போது இந்த பிள்ளைகள் பதறி நடுங்கி பதுங்கு குழிகளிலே குடித்தார்கள். பிரபாகரனின் பிள்ளையாக பிறந்தது பாவமா? ஏன் உலகமே, மனித சமுதாயமே ஒரு பச்சை பிள்ளையை இப்படி சுட்டுக் கொண்டிருக்கிறாரே, சிங்களத்துக்காரன், ராஜபக்சேவின் ராணுவத்துக்காரன். இப்படி எத்தனை பாலச்சந்திரன்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை பாலச்சந்திரன்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நாங்கள் நீதி கேட்கிறோம். We want justice. We want justice. நாங்கள் நீதி கேட்கிறோம். எங்கள் குழந்தைகளை, இப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பிஞ்சுகளை, பாலச்சந்திரன்களை ஈவு இலக்கம் இல்லாமல் படுகொலை செய்த சிங்கள கொடியவரை இனப்படுகொலை ஒரு குழந்தையை சுட்டுக் கொண்டதிலிருந்து தமிழ் இனத்தை அழிப்பதற்காக, கருவறுப்பதற்காக அந்த குழந்தையை சுட்டுக் கொண்டது இனப்படுகொலை. அதற்கு முன்னிலை நிறுத்த வேண்டும் சிங்கள கொடியவருடைய அரசை. ஒரு சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை வேண்டும். இவர்கள் சிறிய ரத்தத்துக்கு நீதி வேண்டும். இப்படி எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டனர். ஆகவேதான் அருமை பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மனச்சாட்சியை தட்டுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பள்ளி நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்விலே உயர வேண்டும். நீங்கள் பெற்றோரின் கனவுகளை நனவாக்க வேண்டும். ஒழுக்கமும் வீரமும் மானமும் உள்ள பிள்ளைகளாக வளர்ந்து தரணியிலே தமிழகத்தை தலைமுறை செய்கின்ற தலைமுறையாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற அதே நேரத்தில் கண்ணீர் சிந்துகிறோம். இந்த பிள்ளை எங்கள் பாலச்சந்திரனின் அந்த கண்களை பார்க்கின்ற, எதையோ பார்க்கின்ற தோட்டத்திலே இத்தனை பிள்ளைகளும் இங்கே இருக்கிறார்கள். உலகம் பார்க்கட்டும். அதற்காகவே இந்த பிள்ளைகள் இங்கே அனைவரும், என் அருமை பேரன் பேத்திகளே, அப்படியே எழுந்து நில்லுங்கள். அப்படியே எழுந்து நில்லுங்கள். அப்படியே எழுந்து நில்லுங்கள். அப்படியே எழுந்து நில்லுங்கள். உங்கள் முகத்திலே வைக்கக்கூடிய பாலச்சந்திரன் உருவ தோற்றம் அப்படியே இருக்கட்டும். இந்த குழந்தைகள், இந்த பச்சிளம் குழந்தைகள் பாலச்சந்திரனின் முக தோற்றத்தோடு இருக்கிற இந்த குழந்தைகள் உலகத்தின் மனித சமுதாயத்தின் மனச்சாட்சியை தட்டி நீதி கேட்கின்றன. இந்த குழந்தைகள் இப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை, பாலச்சந்திரனை கொண்ட கொடியவரை கூண்டிலே நிறுத்தட்டும், நீதி கேட்கிறோம் என்பதற்காக இந்த குழந்தைகள் இங்கே வந்து பாலச்சந்திரனாக இருக்கிறார்கள். பாலச்சந்திரன் சாகவில்லை. பாலச்சந்திரனை கொல்ல முடியாது. பாலச்சந்திரன் தமிழர்களின் ரத்தத்தை, தமிழர்கள் உணர்வில்
தமிழர்களின் எண்ணத்தில், தமிழர்களின் உணர்வில், இந்த பச்சை பிள்ளைகளின் உள்ளத்தில் இருக்கிறார். எங்கள் வீர மகனே, எங்கள் வீர பிள்ளையே, எப்படியெல்லாம் மனம் வந்தது உன்னுடைய மார்பிலே 5 குண்டுகளை செலுத்துவதற்கு? இப்படி எத்தனை குழந்தைகளை கொன்றார் சிங்களத்துக்காரன். விடமாட்டோம், பழி நிற்காமல் விடமாட்டோம். இந்த இளம் தமிழர்கள், என்னுடைய அன்புக்குரிய மாணவ செல்வங்கள், இந்த கொடுமைக்குரியவரை கூண்டிலே நிறுத்தி லட்சக்கணக்கான பிள்ளைகள் கொல்லப்பட்டதற்கு உலகம் நீதி வழங்கட்டும். சிங்களவன் வெளியேறட்டும். தமிழகத்திலே, ஈழ தமிழகத்திலே, தாய் தமிழகத்திலே இருந்து தமிழீழத்திலிருந்து வெளியேறட்டும். எங்கள் குழந்தைகள் அவர்கள் சுதந்திர தமிழீழத்திலே வளரட்டும். அதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்கட்டும். இந்த குழந்தைகள் தமிழகத்திலே வளர்கிற காலத்தில் மது அடியோடு ஒழிக்கப்படட்டும். மது தமிழகத்தில் ஒழிக்கப்படட்டும். இந்த பிள்ளைகள் பத்திரமாக வளர்கின்ற சூழல் உருவாகட்டும். இந்த குழந்தைகளுக்காக நான் கவலைப்படுகிறேன். இந்த குழந்தைகள் பெரியவர்களாக இருப்போது நான் இருக்கப் போவதில்லை. ஆனால் என் பேரன் பேட்டிகளை போல இந்த குழந்தைகள் இங்கே உலகத்தின் மனச்சாட்சியின் இரவுகளை தட்டி நீதி கேட்கிறார்கள். நீதி கேட்கிறார்கள். பாலச்சந்திரனுடைய படுகொலைக்கு நீதி கேட்கிறார்கள். இதோ பாருங்கள், பாலகன் பாலச்சந்திரன் ஒளி சிந்தும் கண்களை பாருங்கள். பசியார் உதட்டருகே செல்லும் பிஞ்சு விரல்களை பாருங்கள். இளந்தமிழர் மார்பிலே, இந்த இளந்தளிர் மார்பிலே 5 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. நம் இதயம் நடுங்க. மடிந்ததோ நீதி, நாதி அற்றதோ தமிழ் சாதி. இல்லை, நாதியற்று போகவில்லை. தமிழன் நாதியற்று போகவில்லை. மான உணர்ச்சியுள்ள தமிழர்கள் நெஞ்சில் முத்துக்குமார் வைத்த நெருப்பு, ஐநா கட்டடத்துக்கு முன்னால் முருகதாசர் வைத்த நெருப்பு, 18-19 இளம் தமிழர்கள் தங்கள் மேரிக்கு வைத்த நெருப்பு, செங்கொடி தன் மேரிக்கு வைத்த நெருப்பு எங்கள் நெஞ்சில் எரிகிறது, தமிழாக எரிகிறது. ஆகவே கொடுமை செய்தவரை கூண்டிலே நிறுத்தி பழி தீர்க்க உலகமெல்லாம் ஆளுகிற தன்மானம் உள்ள தமிழர் சமுதாயம் எழட்டும். மனித உரிமைகளில் அக்கறை உள்ளவர்கள் பார்க்கட்டும். இதோ இந்த அந்தி சாயும் வேளையில், ஆதவன் மலையிலே மறையும் வேளையில் இத்தனை குழந்தைகளை கொண்டு வந்து இந்த உலகத்தின் மனச்சாட்சி கனவுகளை தட்டுவதற்காக அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நான் அவர்கள் கால்களிலே என்னுடைய நன்றி மலர்களை வைக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். உலகத்தின் மனச்சாட்சியின் கனவை தட்ட வந்த இந்த பிள்ளைகள், இவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த காட்சி உலகத்தின் நிச்சயமாக இந்த நடைபெற்ற படுகொலைகளை மன்னிக்க மாட்டோம். இதயத்தை ரத்தம் சொத்த வைக்கின்ற இந்த கொடுமையை மன்னிக்க மாட்டோம். ஆகவே உறுதி எடுப்போம், நீதி கேட்க உறுதி எடுப்போம், சுதந்திர தமிழீழ வளர உறுதி எடுப்போம். கொடியவன் ராஜபக்சே கூட்டத்தை கூண்டிலே நிறுத்தி சிங்களவன் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு உறுதி எடுப்போம். உங்கள் அனைவருக்கும் என் அருமை பேர பிள்ளைகளே, பேரன் பேட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் பெற்றோருக்கு நன்றி, உங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றி, சிவானந்த குருகுலத்துடைய நிறுவனத்துக்கு நன்றி, அனுப்பி வைத்த பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். இமைப்பொழுதும் நீங்காது என் நெஞ்சில் நிறைந்திருக்கின்ற தமிழீழ உணர்வாளர்களே, என் ஊனில் உதிரத்தில் உணர்ச்சியில் கலந்திருக்கின்ற தமிழீழ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த வணக்கம். ஈழத்தமிழரின் தேசிய இனப்பிரச்சனை குறித்து ஆய்வு நடத்தவும் தீர்வுக்கான வழிமுறைகளை கலந்து ஆலோசித்து தக்கதோர் முடிவினை மேற்கொள்ளவும் ஐரோப்பிய நாடுகளிலே உள்ள, குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட முற்போக்கு அரசியல் கட்சிகள், குறிப்பாக பசுமை கட்சி உள்ளிட்ட அரசியல் இயக்கங்களும் தமிழீழ மக்களவைகளின் அனைத்துலக செயலகமும் இணைந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம்
இயங்கி வருகிற அதன் தலைமையகமான பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரிலே அமைந்திருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் விவாத அரங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றும் அதில் ஈழத் தமிழர்களின் சார்பிலே நீங்கள் வந்து அதிலே பங்கேற்க வேண்டும் என்றும் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முதலில் சற்று தயங்கினேன். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதை நான் தவிர்த்து வருகிறேன். தாய் தமிழகத்து இளைய தலைமுறையை வார்ப்பிக்கின்ற வேலையில் முதலில் வெற்றி பெற வேண்டும். தாய் தமிழகம் சீறி எழுந்தால் 7 கோடி மக்களினுடைய உணர்வினை இனி அலட்சியப்படுத்த இயலாது என்று இந்திய அரசு உணர்ந்தால், நாம் உணர வைத்தால், இந்திய அரசு தன் துரோகத்தை நிறுத்தி கொண்டால், இலங்கையின் கொலைகார சிங்கள அரசுக்கு தந்து வருகின்ற பொருளாதார உதவி உள்ளிட்ட ராணுவ உதவி உள்ளிட்ட அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார், மஹிந்த ராஜபக்சேயினுடைய இனக்கொலைக்கு துணை போகாமல் இருக்கின்ற நிலை ஏற்பட்டாலே அனைத்துலக நாடுகள் இன்னும் அதிக அளவிலே தமிழீழ மக்களுக்கு விடியலை உருவாக்கி கொடுக்கும். எனவே தாய் தமிழகத்திலே கடமை முக்கியம் என்று கருதி நான் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வருகிறேன். இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திலே அந்த அரங்கத்துக்குள்ளே நடைபெறுகிற விவாதம் பயனளிக்கும் என்று தமிழீழ சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதால் அந்த அழைப்பினை நான் ஏற்றுக்கொண்டேன். அனைவருமே உறுதியோடு இருக்கிறார்கள். உலக நாடுகளிலே, குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழீழ சகோதரர்கள், சகோதரிகள், இளம் தலைமுறையினர் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கிறார்கள். சுதந்திர தமிழீழ தேசத்தை நிர்மாணிப்போம், தமிழீழ தேசம் விடியும், மலரும். அனைவருக்கும் 10 நிமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வில் தமிழீழ தேசிய பிரச்சனையின் பூர்வீக வரலாறு என்ன, the origins of the conflict, நடைபெற்று முடிந்த இந்த போரில் நிகழ்த்தப்பட்ட சிங்கள அரசு செய்த போர்க்குற்றங்கள், அவை குறித்த சாட்சியங்கள், இனி அடுத்த தீர்வுக்கு என்ன வழி, இதுதான் 3 அமர்வுகள். அனைவருக்கும் 5 நிமிடங்கள் 10 நிமிடம் என்று ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த எளியவனுக்கு மாத்திரம் 15 நிமிடங்கள் அவர்கள் தந்திருப்பதாகவும் தெரிவித்தார்கள். நான் அங்கே செல்லுவதற்கான அனுமதியை பெற்றுத் தருவதற்கும் அழைப்பதற்கும் காரணமாக இருந்தவர்களில் ஒருவர், முக்கியமானவர், அயர்லாந்து தேசத்துக்காரர், ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர், பசுமை கட்சியினர், அவர் பால் மர்ஃபி அவர்கள். அந்த பிரமிக்கத்தக்க கட்டிடத்தை கண்டேன். 1993 வருடம் நவம்பர் 1ஆம் நாள் ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலே ஐரோப்பிய நாடுகள் ஏறத்தாழ 27 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. எனவே இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே மிக முக்கியமான அரங்கம், இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அரங்கம், ஐநாவினுடைய பந்தோபஸ்து கவுன்சிலினுடைய தோற்றம், அந்த அரங்கத்திலே உரையாற்றுகிறோம் என்பதனாலே கடமை உணர்வோடு முதல் நாள் முழுக்க பகலிலும் இரவிலும் தயாரிப்பு வேலையில் ஈடுபட்டேன். உரையின் பிரதியை அனைவருக்கும் தருவது, பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கின்றவர்களுக்கு முன்கூட்டி தருவது, அது தக்க விதத்திலே பயனளிக்கும் என்று சகோதரர்கள் தெரிவித்திருந்ததனாலே அந்த தயாரிப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தேன். 1ஆம் தேதி ஜூன் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே நுழைந்தேன். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குட்பட்ட மொழிகள் அங்கே மொழிபெயர்க்கப்படுகின்றன. உரையாற்றுகின்ற வேளையிலே அந்த பக்கத்து மாடங்களில் மக்கள் சக்தியை மகத்தானது என்கின்ற மணிவாசகம் அங்கே ஒரு பெரும் கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரங்கத்தினுள் அமர்ந்திருந்த போது, பலர் உரையாற்றிய போது, கண்ணீர் மல்க ஈழத்தின் துயரத்தை அங்கு போர்க்காலத்திலே பணியாற்றிய தங்கை தமிழ்வேணி ஞானகுமார் விவரித்த போது என் கண்களிலே பொங்கி வந்த கண்ணீரை நான் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தினுடைய மனித உரிமை குழுவினுடைய தலைவி
உலகம் இரட்டை அளவுகோலை பயன்படுத்துகிறது. தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அல்பசீர் கூண்டில் நிறுத்தப்படுகிற போது ராஜபக்சே நிறுத்த என்ன தயக்கம்? தமிழர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. ஐநா மன்றம் கடமையை செய்யவில்லை. ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றமும் கூட தன் கடமையை முறையாக செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். என் எல்லா அனுதாபமும் ஈழ தமிழர்களுக்கு என்று சொன்னார். 5 மணிக்கு எங்களுடைய அமர்வு தொடங்கியது. டாஞ்சா நீமியார் அந்த அம்மையார் தலைமையிலே. பால் மர்பி அவர்களும் அந்த அமர்விலே தான் உரையாற்றுகிறார். ஜெர்மனிய பொருளாதார மேதை நீல்சன் அவர்கள் இடதுசாரிகளை கடுமையாக தக்க காரணங்களோடு சாடி பேசினார். கியூபாவும் பொலிவியாவும் ரஷ்யாவும் சீனாவும் விடுதலை புரட்சிகளுக்கு பூபாலம் பாடிய நாடுகள் தமிழீழ விடுதலையின் குரல் வழியை நெரிப்பதற்கென்றோ சிங்களவனுக்கு துணை நிற்கின்றன. நான் உரையாற்றப் போகிறேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அழைக்கப்பட இருக்கிறேன். என் மனதில் 15 நிமிடங்களுக்குள் உரையை நிகழ்த்த வேண்டுமே. பூர்வகதையும் சொல்ல வேண்டும். நடந்து முடிந்த இனக்கொலை, கொடூரமாக தமிழர்கள் வதைக்கப்பட்ட, நெஞ்சை பிளக்கின்ற அந்த அவல காட்சிகள், துயர காட்சிகள், ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்களிடம் மார்சுகி தாரிஸ்பேன் தலைமையிலான மூவர் குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் விவரங்கள் அனைத்தையும் சொல்லி, ஆயுத போராட்டத்தின் நியாயத்தை எடுத்துச் சொல்லி, ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டு சிங்கள அரசால் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட துரோகத்தை எடுத்துச் சொல்லி, சிங்களவனோடு தமிழன் ஒருபோதும் சேர்ந்து வாழ முடியாது, அவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தனி அரசு அமைத்து வாழ்ந்தவன், இது வரலாற்று உண்மை. எனவே இதை முறையாக பேச வேண்டுமே நினைத்த போது, என் சகோதரர்களே சகோதரிகளே, தமிழீழத்துக்காக தங்கள் இன்னுயிரை தந்த மாவீரர்களை என் மனதிலே நினைத்தேன். இந்த இனக்கொலை யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட தமிழீழ மக்களை நினைத்தேன். அவர்களின் புதைகுழிகளை நினைத்தேன். அவர்கள் ரத்தம் சிந்திய அந்த மண்ணை நினைத்தேன். என் மனதுக்கு தெம்பையும் என் நாவுக்கு வலிமையையும் தாருங்கள் என்று இதயத்துக்குள்ளாகவே இறைஞ்சினேன். என் மனதுக்குள்ளாகவே 15 நிமிடங்கள். நான் தொடக்கத்தில் என் எடுப்பிலே பேச்சை தொடங்குகிற போது, மடிந்த மாவீரர்களுக்கும் கொலையிலே பலியான தமிழீழ மக்களுக்கும் என் வீர வணக்கத்தை அஞ்சலியாக தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு பேச்சை தொடங்கினேன். இதுவரை எங்கள் கண்ணீரை உலகம் கண்டுகொள்ளவில்லை. Our tears were unnoticed. எங்கள் தீன குரல், அழுகை குரல் உலகத்தின் காதுகளில் ஏறவே இல்லை, செவிட்டு காதுகளாகவே இருந்தன. எனினும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் போர் நிறுத்தம் வேண்டும் என்று 2009 மார்ச் 12 தீர்மானம் நிறைவேற்றியதே, அதற்கு உலகமெல்லாம் வாழும் தமிழர்கள் சார்பிலே நன்றியை தெரிவிக்கிறேன். 7 கோடி தமிழ் மக்கள் வாழுகிற தமிழ்நாடு என்ற இந்தியாவின் தென்கோடி மாநிலத்திலே இருந்து எங்கள் தொப்புள் குடி உறவுகளின் துயர் துடைப்பதற்காக, குரல் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்பொழுதாவது எங்கள் அழுகை குரல், எங்கள் விம்மல், எங்கள் தாய்மார்களினுடைய கதறல், தமிழீழ மக்களினுடைய ஓலக்குரல் அனைத்துலக நாடுகளின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த அரங்கத்திலே நான் பேசுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் மிக மிக குறைவு. எனவே எடுப்பிலேயே ஐநா பொதுச் செயலாளரிடம் மூவர் குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையினுடைய சில பக்கங்களை, இருதயத்தை வாழ்கொண்டு பிளக்கின்ற அந்த காட்சிகளை இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் என்று அவற்றை வேகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். அதிலேயே 7-8 நிமிடங்கள் கழிந்து விட்டது. அரங்கத்தில் இருப்பவர்கள் உள்ளத்திலும் இந்த காணொளியை அல்லது இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் பேசும் மக்கள் மட்டுமல்ல, ஈழத் தமிழர்கள் மட்டுமல்ல, மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளத்திலும் இந்த இனக்கொலை பற்றிய உண்மை பதிய வேண்டும் என்பதற்காக அவற்றை வாசித்தேன். அப்பொழுது அவர்கள் மனதிலே தமிழீழ மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். அப்பொழுது கடந்த கால வரலாற்றை சொல்லலாம். பின்னர் நான் பருந்து பாய்ச்சலில் கடந்த கால
நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வு 2000 ஆண்டு கால வரலாற்றை வேகமாக சொல்லி, வட்டக்கோட்டை தீர்மானத்தை சொல்லி, 77லேயே பொதுஜன வாக்கெடுப்பை போல ஒரு தேர்தல் நடைபெற்று தமிழீழ மக்கள் சுதந்திர தமிழீழ தேசத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்ற உண்மையை சொல்லி, அமைதி அறவழி போராட்டத்தை எல்லாம் ராணுவமும் போலீசும் துப்பாக்கி கொண்டு படுகொலைகள் மூலம் தான் சந்தித்ததனாலே மனிதகுல வரலாற்றின் நீதிக்கேற்ப ஆயுத போராட்டம் முகிழ்த்தது. மல்வெட்டித்துறை வேங்கை பிரபாகரன் தலைமையிலே விடுதலை புலிகள் அமைப்பு உருவாகியது என்று சொல்லிவிட்டு, யாராவது ஒரு சிங்கள பெண்ணிடத்திலே பாலியல் பலாத்காரத்தில் பிரபாகரனுடைய புலிப்படை வீரர்கள் ஈடுபட்டதாக சொல்ல முடியுமா? சிங்களவன் கூட சொன்னதில்லையே, கொடியவன் ராஜபக்சே கூட்டம் கூட சொன்னதில்லையே. அப்படி நிரூபித்தால் நான் தமிழீழத்தை பற்றி பேசுவதை கூட விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன். அல்பசீர் கூண்டிலே நிறுத்தப்பட்ட போது, நாஜிகள் தண்டிக்கப்பட்ட போது, போர்க்குற்றங்களை இழைத்தவன் நேற்றைய போஸ்னிய செர்பிய தளபதி தண்டிக்கப்படுகிற போது, why not ராஜபக்சே, why not his cohorts, why not his henchmen, ஏன் ராஜபக்சே கூண்டில் நிறுத்தக்கூடாது, அவன் சகாக்களை, அவன் கொலைகார கூட்டாளிகளை நிறுத்தக்கூடாது என்ற போது அந்த அரங்கத்திலே அதற்கு பெரிய வரவேற்பு இருந்தது. இதற்குள்ளாக 3 தடவைகள் நேரம் இத்தனை நிமிடம் என்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிற அம்மையார் அந்த தாளை காட்டிக் கொண்டே இருக்கிறார். கடிகாரத்தினுடைய அந்த நிமிடமும் வினாடிகளும் ஓடுவதும் கண்ணுக்கு எதிரே தெரிந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பால் மர்ஃபிக்கே 9 நிமிடத்துக்கு மேலே பேச அனுமதி இல்லை, 10 நிமிடத்திலே முடித்து விட்டார். எனக்கு 15 நிமிடம். எனவே போகிற போக்கை பார்த்துத்தான் அவர் அந்த 10 நிமிடம் ஆனவுடன் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் தாளை காண்பித்தார். நான் சொன்னேன், இதுதான் ஒரே ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக என்னுடைய உணர்வுகளை கொட்டுவதற்காக, ஈழத்தமிழர்களின் துன்பத்தை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். சற்று நேரத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் பேசினேன். பேச வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு, கொலை குற்றம் இனக்கொலை புரிந்ததற்கு அவன் அனைத்துலக குற்றையல் நீதிமன்ற கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் ராஜபக்சே. அடுத்து தமிழீழ தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஒரே ஒரு தீர்வு தான், சுதந்திர தமிழீழ தேசம்தான். அதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ரெஃபரண்டம், பொதுஜன வாக்கெடுப்பு ஈழத்திலே நடத்தப்பட வேண்டும், வடக்கு கிழக்கிலே நடத்தப்பட வேண்டும். மிக முக்கியமானது, the Tamil diaspora should be allowed to participate in the referendum. The modalities could be worked out. அந்தந்த நாடுகளிலே வாழக்கூடிய தமிழீழ மக்கள், புலம்பெயர்ந்த தமிழீழ மக்கள், அவர்கள் அனைவரும் இந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுக்க ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அனைத்துலக நாடுகளின் பார்வையாளர்களின் கண்காணிப்பிலே இந்த பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இதுதான் இலக்கு. இந்த இலக்கு நிச்சயம் நிறைவேறும். உலகம் இதை நிராகரிக்க முடியாது. அனைத்து நாடுகள் இதை நிராகரிக்கவே முடியாது. இதை வலியுறுத்தி சொன்னதோடு, வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய சிங்கள ராணுவம், போலீஸ் முற்றாக திரும்ப பெறப்பட வேண்டும். தமிழீழ தாயகத்திலே குடியேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். காவலில் வைக்கப்பட்ட தமிழர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உரிமைகளோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய வழிவகைகளை சர்வதேச சமுதாயம் செய்து கொடுக்க வேண்டும். வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். தொண்டு நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்கம் அங்கே சேவை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். சுதந்திர தமிழீழ தேசம், அதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இனக்கொலை போர்க்குற்றத்துக்கு ராஜபக்சே கூட்டம் கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு, முடிக்கும் தருவாயில் கல்லறைகள் திறந்து கொண்டன. மடிந்த மாவீரர்களின் ஆவிகள் வருகின்றன. உருவிய வாளுடன் வருகின்றன. புகழ் மலர்களுடன் வருகின்றன. தமிழ் ஈழம் என்ற தாகத்தை நெஞ்சில் ஏந்தி வருகின்றன. இளைஞர்களே வாருங்கள், தமிழ் ஈழ விடுதலைக்கு தோள் கொடுங்கள் என்று கூறியவாறு, லெட் ஈழம் உசர், ஈழம் உதிக்கட்டும், let the flag of ஈழம் flutter along with the flags of sovereign nations before the United Nations. ஐநா மன்றத்துக்கு முன்பு சுதந்திர தேசங்களின் கொடிகளோடு தமிழீழ தேசத்தின் சுதந்திர கொடியும் பறக்கட்டும், பறக்கும். என் உரையை இப்படித்தான் நிறைவு செய்தேன். அது ஆங்கிலத்திலே பதிவாகி இருக்கின்றது.
hearing, respected members of the European Parliament, European Union Parliament, respected participants of this hearing, dear sisters and brothers, வணக்கம்.